மாணவர்களே, அனைவருக்கும் வணக்கம். 12ஆம் வகுப்பு வரலாறு பாடம் தொகுதி 2 பாடம் 11 புரட்சிகளின் காலம் என்ற பாடத்திலிருந்து பிரெஞ்சு புரட்சியை பற்றி நாம் இன்று பார்க்க இருக்கிறோம். இப்பாடத்தின் 2வது பகுதியாகும் இது. இப்பாடத்தின் முதல் பகுதியில் அமெரிக்க சுதந்திர போர் எப்படி நடந்தது, அமெரிக்க சுதந்திர போருடைய காரணங்கள் என்ன, அமெரிக்க சுதந்திர போருடைய தாக்கம் என்ன, இதை பற்றியெல்லாம் நீங்கள் நன்றாக உணர்ந்திருப்பீர்கள். அப்பாடத்திலிருந்து உங்களோடு தொடர ஆசைப்படுகிறேன். முதலாவதாக, வெற்றி என்பது எட்டா கனி அல்ல. யார் ஒருவர் முயற்சி என்ற ஏணியை பயன்படுத்துகிறார்களோ அவருக்கு அது எட்டும் கனி. ஆகவே அன்பு மாணவர்களே, எப்பொழுதும் முயற்சி என்ற ஏணியை பயன்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள். அது எந்த விதமான நிகழ்வாக இருந்தாலும் நமக்கு வெற்றியை ஈட்டி தரும் என்று கூறிக்கொண்டு பாடத்திற்கு செல்லலாம். பாடத்திற்கு செல்வதற்கு முன்பு முதல் பகுதியில் எடுத்த அமெரிக்க சுதந்திர போரிலிருந்து உங்களுக்கு வினா கேட்டு அதிலிருந்து நான் பாடத்தை தொடங்க விரும்புகிறேன். அமெரிக்க சுதந்திர போரின் போது பொது அறிவு என்ற நூலினை எழுதியவர் யார்? பொது அறிவு என்னும் நூலின் ஆசிரியர் தாமஸ் பெயின் அவர்கள். அன்பு மாணவர்களே, நல்லது, நாம் பாடத்திற்கு செல்வோம். இப்பாடத்தில் பிரெஞ்சு புரட்சிக்கு முன்பு இருந்த நிலை என்ன, பிரெஞ்சு புரட்சிக்கான காரணங்கள் என்ன, பிரெஞ்சு புரட்சியின் போக்கு என்ன, பிரெஞ்சு புரட்சியின் தாக்கம் என்ன, இது போன்ற தலைப்பில் தான் நாம் பார்க்க இருக்கிறோம். இன்றைய உலகில் பிரான்ஸ் ஒரு மிக முக்கியமான நாடு. உலக வரலாற்றில் நீண்டகால வரலாறை கொண்ட ஒரு நாடுதான் பிரான்ஸ். அது மட்டும் இல்லாமல் உலக அதிசயங்களில் ஒன்றான ஈபிள் டவர் அங்குதான் உள்ளது. உலக நகரங்களிலேயே மிகவும் அழகான நகரங்களில் ஒன்று பாரிஸ், அதுதான் பிரான்சின் தலைநகரமாக உள்ளது. உலக வளர்ந்த நாடுகளில் பிரான்சும் ஒரு நாடு. அதுபோல ஐநா சபையில் வீட்டோ பவர் என்று சொல்வார்கள், பாதுகாப்பு அவையில் நிரந்தர உறுப்பினராக உள்ள நாடு. இது போன்ற சிறப்பு அந்தஸ்துகளை எல்லாம் பெற்ற நாடுதான் பிரான்ஸ். அந்த பிரான்ஸ் நாட்டில் மிகப்பெரிய புரட்சி நடந்தது. அந்த புரட்சியை பற்றி தான் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். உலக வரலாற்றில் 18ஆம் நூற்றாண்டில் ஏராளமான இடங்களில் புரட்சி நடந்தது. குறிப்பாக அமெரிக்காவில் அமெரிக்க புரட்சி, பிரான்சில் பிரெஞ்சு புரட்சி, இதைத் தொடர்ந்து தொழில் புரட்சி, இவையெல்லாம் உலக வரலாற்றில் மிக முக்கியமான இடத்தை பெற்ற நிகழ்வாகும். பாடத்தின் முதல் பகுதியாக பிரெஞ்சு புரட்சிக்கு முன் பிரான்ஸ் எந்த நிலையில் இருந்தது? பிரான்சின் அரசியல் சமூக முறைக்கு ஒரு பெயர் உள்ளது. அந்த பெயர் பண்டைய ஆட்சி முறை என்பார்கள். பண்டைய ஆட்சி முறை, ஆங்கிலத்தில் ஓல்ட் ஆர்டர் என்பார்கள். அது என்ன அப்படி என்று பார்த்தால், பிரெஞ்சு சமுதாயம் 3 பிரிவுகளாக பிரிந்திருந்தார்கள். 1 மதகுருமார்கள், 2 நிலப்பிரபுக்கள், 3 சாதாரண பொதுமக்கள். இப்படித்தான் பிரெஞ்சு சமுதாயம் 3ஆக பிரிக்கப்பட்டிருந்தது. அந்த பிரான்ஸ் நாட்டில் நீண்ட காலமாக பல வம்சங்கள் ஆட்சி செய்தன. இக்காலகட்டத்தில் பிரான்சில் ஆட்சி செய்த வம்சம் தங்களை லூடி என சொல்லிக் கொள்வார்கள். அப்படி பார்க்கும் பொழுது பிரெஞ்சு புரட்சியின் பொழுது பிரான்சின் மன்னராக 14ஆம் லூடி பதவியில் இருக்கிறார். அவர் தெய்வீக உரிமை கோட்பாட்டை பின்பற்றினார். அது என்ன தெய்வீக உரிமை கோட்பாடு? பிரான்ஸ் நாட்டினுடைய மக்கள், மன்னர்கள் ஒரு காலத்தில் தெய்வத்திற்கு இணையான மரியாதை கொடுக்க வேண்டும், தெய்வத்துடைய தூதர் நாங்கள் அப்படி என்று மன்னர்கள் பறைசாற்றிக் கொண்டார்கள். அதுபோல இவர்கள் பின்பற்றிய கோட்பாடு தான் தெய்வீக உரிமை கோட்பாடு. அனைத்து அதிகாரங்களையும் இவர்களே எடுத்துக்கொண்டார்கள். யாரிடமும் அதிகாரத்தை பகிர்ந்து கொடுக்க மாட்டார்கள். இப்படித்தான் அவர்கள் பின்பற்றினார்கள். அது மட்டும் இல்லாமல் அவருடைய மனைவியின் பெயர் மேரி அண்டானேட் என்பார்கள். அந்த பெண் மிகப்பெரிய ஆடம்பர பிரியை, ரொம்பவும் ஆடம்பரமாக இருப்பார்கள்.
இது அரசியல் நிலை. அடுத்ததாக சமூகம் எப்படி இருந்தது? பிரான்ஸ் நாட்டுடைய சமூகம் ஏற்கனவே சொன்னது போல 3 பிரிவாக பிரிந்திருந்தார்கள். முதல் பிரிவு மதகுருமார்கள், இரண்டாவது பிரிவு நிலப்பிரபுக்கள், மூன்றாவது பிரிவு பொதுமக்கள். அந்த மதகுருமார்களுக்கு என்ன வேலை? மதகுருமார்கள் திருச்சபையில் போதனை செய்வார்கள். நிலப்பிரபுக்களுக்கு என்ன வேலை? நிலப்பிரபுக்கள் அந்த நாட்டின் படை வீரர்களாகவும் அந்த நாட்டின் மிகப்பெரிய நிலச்சுவாந்தார்களும் இருப்பார்கள். அடுத்ததாக மூன்றாவது நிலையில் உள்ள மக்கள் தான் பாவப்பட்டவர்கள். உழைப்பாளிகளாகவும் சாதாரண பொதுமக்களாகவும் விவசாயிகளாகவும் கூலி வேலை செய்பவர்களாகவும் இருந்தார்கள். இப்படித்தான் அந்த சமூகம் பிரிக்கப்பட்டிருந்தது. இதில் என்ன நடந்தது என்றால், மதகுருமார்களுக்கும் நிலப்பிரபுக்களுக்கும் சிறப்பு உரிமைகள் பெற்றிருந்தார்கள். வரி விலக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அவர்கள் எக்காலத்தில் வரியே கொடுக்க மாட்டார்கள். ஆனால் பொதுமக்கள் தான் அனைத்து விதமான வரியும் செலுத்திக் கொண்டிருந்தார்கள். அன்பு மாணவர்களே, பிரெஞ்சு புரட்சிக்கு முன்பு பல்வேறு விதங்களில் மக்களிடமிருந்து வரியை பிடுங்கினார்கள். எடுத்துக்காட்டாக டைத் என்ற ஒரு வரி உள்ளது. அந்த வரி திருச்சபையால் வசூலிக்கப்பட்டது. அடுத்ததாக டெயில் என்ற ஒரு வரி இருந்தது. அந்த வரி பொதுமக்களிடமிருந்து நிலவரியாக வசூலிக்கப்பட்டது. அதற்கு அடுத்ததாக காபேல் என்ற ஒரு வரி இருந்தது. அது உப்புவின் மீது விதிக்கப்பட்ட வரி. இப்படி மக்களிடமிருந்து எப்படியெல்லாம் வரியை வசூலிக்க முடியுமோ அப்படியெல்லாம் வரியை வசூலித்துக் கொண்டே இருக்கிறார்கள். இத்தருணத்தில் விவசாயிகளின் நிலை மிகவும் மோசமாக இருந்தது. விவசாயிகள் கொத்தடிமைகளாக நடத்தப்பட்டனர். எப்படி என்று பார்த்தால், வாரத்தில் ஒரு சில நாட்கள் ஊதியம் பெறாமலேயே வேலை செய்து கொடுக்க வேண்டும். தங்கள் வீட்டில் திருமணம் செய்ய வேண்டும் என்றாலும், நில விற்பனை செய்ய வேண்டும் என்றாலும் நிலப்பரப்புகளிடம் அனுமதி பெற்றால்தான் அதை செய்ய முடியும். இப்படி கொத்தடிமைகளாக விவசாயிகள் நடத்தப்பட்டனர். தங்களுடைய வருவாயில் 80% வரியாக செலுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருந்தார்கள். இந்த தருணத்தில் பூஷ்வாக்கள் என்ற ஒரு வர்க்கம் உருவாகிறது. யார் அவர்கள்? பூஷ்வாக்கள். அவர்கள் நடுத்தர மக்கள். அந்த நடுத்தர மக்கள் ஆசைப்படுகிறார்கள், நம்முடைய பொருளாதாரம் வலுவடைய வேண்டும். பொருளாதாரம் வலுவடைவதற்கு என்ன செய்ய வேண்டும்? அரசியல் அதிகாரம் பெற்றால்தான் பொருளாதாரத்தில் வலுவடைய முடியும் என்று அனைத்து துறைகளிலும் பணியாளர்களை தேர்வு செய்கிறார்கள், பணியாளர்களை உருவாக்குகிறார்கள். எடுத்துக்காட்டாக மருத்துவர், ஆசிரியர், பொறியாளர், இப்படி பல்வேறு துறைகளில் திறமையாளர்களை வளர்த்து விடுகிறார்கள். இந்த பூஷ்வாக்கள் என்ற நடுத்தர வர்க்கம் மிகப்பெரிய ஆளுமையாக மாறுகிறார்கள். பிரெஞ்சு புரட்சியில் இவருடைய பங்கு மிக முக்கியமானதாக இருந்தது. அடுத்ததாக பிரான்ஸ் நாட்டில் நிதி நிர்வாகம் எப்படி இருந்தது? அன்பு மாணவர்களே, நீண்ட காலமாகவே பிரான்சை ஆட்சி செய்த மன்னர்கள் தேவையில்லாமல் அரசு பணத்தை செலவழித்தார்கள். தேவையில்லாமல் போருக்கு செல்வது, தேவையில்லாமல் மிகப்பெரிய ஆடம்பரமான மாளிகை கட்டுவது, இப்படியெல்லாம் அரசு பணத்தை வீணடித்தார்கள். எடுத்துக்காட்டாக அண்டை நாடான பிரிட்டனோடு தேவையில்லாமல் போரில் செலவழித்தார்கள். 7 ஆண்டு போர் என்று ஒரு போர் நடந்தது. 7 ஆண்டுகள் நடந்தது. அந்த போரில் தேவையில்லாமல் பிரஷ்யா நாட்டோடு மோதி அரசு பணத்தை செலவழித்தார்கள். அதற்கு அடுத்ததாக அமெரிக்க விடுதலை போரில் அமெரிக்க குடியேற்றங்கள் இங்கிலாந்துக்கு எதிராக போரிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதில் தேவையில்லாமல் பிரெஞ்சு நாட்டுடைய இராணுவத்தை அனுப்பி பிரெஞ்சுடைய கஜானாவை காலி செய்கிறார்கள். அதில் தேவையில்லாமல் போரில் இறங்குகிறார்கள். இப்படி தேவையில்லாத போர்களில் இறங்கி அரசு பணத்தை வீணடித்தார்கள். அது மட்டுமில்லாமல் அரசரும் அரசரை சார்ந்த குடும்ப உறுப்பினர்களும் மிகவும் ஆடம்பரமாக இருந்தார்கள். மிகவும் ஆடம்பரமாக இருந்து பிரெஞ்சு நாட்டுடைய பொருளாதாரத்தை சீரழித்தார்கள். இந்த காலகட்டத்தில் பொருளாதார நெருக்கடி வருகிறது. ஆலோசனை செய்வதற்காக நிதி அமைச்சர்கள் எல்லாம் மாற்றுகிறார்கள். ஆனால் நிதி அமைச்சர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், இந்த சிக்கலை தீர்ப்பதற்கு ஒரே வழி அரசும் அரசு சார்ந்த உறுப்பினர்களும் செலவை குறைக்க வேண்டும் என்று கூறினார்கள். ஆனால் அதை மன்னர் செவிசாய்க்கவில்லை. அன்பு மாணவர்களே, அடுத்த தலைப்பாக இந்த பிரெஞ்சு புரட்சிக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்த அறிவார்ந்த மக்களின் பங்கை பற்றி பார்க்கலாம். பிரான்சில் கற்று அறிந்து
படித்த அறிவாளிகள் மக்களை தட்டி எழுப்பினார்கள். தங்களுடைய கருத்துக்களை புத்தகத்தில் எழுதினார்கள். தங்களுடைய கருத்துக்களை மேடையில் பேசினார்கள். இப்படி உறங்கிக் கொண்டிருந்த மக்களை தட்டி எழுப்பிய பெருமை இந்த அறிவார்ந்த மக்களுக்கு தான் உண்டு. முதலில் மாண்டஸ்கு என்பவரை பார்க்கலாம். இந்த மாண்டஸ்கு என்பவர் உலக நாடுகளுக்கெல்லாம் சுற்றுப்பயணம் செய்து பல்வேறு நாடுகளில் காணப்பட்ட அரசியல் சாசனங்களை எல்லாம் ஆராய்ந்து அந்த நாட்டில் உள்ள சின்ன சின்ன நல்லதுகளையும் அறிந்து ஒரு நூல் எழுதுகிறார். அந்த நூலின் பெயர் சட்டங்களின் சாரம். அந்த நூலில் என்ன சொல்கிறார் என்றால், அதிகாரங்கள் ஓரிடத்தில் குவிக்கப்படக்கூடாது. ஒரே இடத்தில் அதிகாரங்கள் குவிந்தால் அது சர்வாதிகாரமாக மாறிவிடும். ஆதலால் அதிகாரங்களை பிரித்து கொடுங்கள் என்று கூறுகிறார். அதைத் தொடர்ந்து வால்டேர் என்ற மிக சிறந்த சீர்திருத்தவாதி, அவர் பல இடங்களில் திருச்சபையினுடைய ஊழல்களை பரப்பினார். தெய்வத்தை பெயரை வைத்து ஊரை ஏமாற்றக்கூடிய நிகழ்வுகளை எல்லாம் எடுத்து கூறுகிறார். ஒரு நூல் எழுதுகிறார். அந்த நூலின் பெயர் 14ஆம் நூலியின் காலம். நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருப்பவர் 16ஆம் நூலி. இவருடைய முன்னோர் 14ஆம் நூலியை பற்றி ஒரு நூல் எழுதுகிறார். 14ஆம் நூலியின் காலம். அந்த நூலில் பிரெஞ்சு நாட்டில் காணப்படக்கூடிய மூட நம்பிக்கைகளை பற்றியும் மன்னராட்சியினுடைய குறைகளை பற்றியும் விமர்சனம் செய்கிறார். மக்களுக்கு எடுத்து கூறுகிறார். அதற்கு அடுத்ததாக ரூசோ, மிகப்பெரிய எழுத்தாளர். பிரெஞ்சு புரட்சியின் போது இவருடைய வாசகம்தான் மிகப்பெரிய உந்துதலாக இருந்தது. ரூசோ என்பவர் எழுதிய புத்தகம் சமூக ஒப்பந்தம். அந்த சமூக ஒப்பந்தம் என்ற நூலில் என்ன குறிப்பிடுகிறார் என்றால், ஆள்பவருக்கும் மக்களுக்கும் உள்ள உறவு ஒப்பந்தத்தால் ஏற்படுத்தப்பட வேண்டும். ஒருவேளை ஆள்பவர் நல்லது செய்தால் அவர்களுக்கு மரியாதை அளிப்போம். ஒருவேளை ஆள்பவர் தவறு செய்தால் அவரை தண்டிப்போம் என்று மக்களுக்கு எடுத்துரைக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இவர் புத்தகத்தில் இருந்த வாசகம்தான் மக்களுக்கு மிகப்பெரிய உந்துதலாக இருந்தது. மனிதன் பிறக்கும் போது சுதந்திரமாக பிறக்கிறான், பிறந்த பின்பு அடிமை என்ற சங்கிலியால் இணைக்கப்படுகிறான் என்ற மிகப்பெரிய தத்துவத்தை மக்களுக்கு எடுத்து கூறுகிறார். இந்த தத்துவம் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய உந்து சக்தியாக மாறுகிறது. அன்பு நண்பர்களே, அடுத்ததாக ஜான் லாக் என்ற இங்கிலாந்து எழுத்தாளர் ஒரு கட்டுரை எழுதுகிறார். அரசாங்கத்தின் 2 ஆய்வு கட்டுரைகள் என்ற தலைப்பில். அந்த தலைப்பில் தெய்வீக உரிமை கோட்பாட்டை எதிர்க்கிறார். நாம் ஏற்கனவே சொன்னோம், தெய்வீக உரிமை கோட்பாடு என்றால் என்ன என்பது. மன்னன் தன்னை இறைவனுக்கு இணையாக நினைத்துக் கொள்வதுதான் தெய்வீக உரிமை கோட்பாடு. அந்த தெய்வீக உரிமை கோட்பாட்டை விமர்சனத்துக்கு உள்ளாக்குகிறார். இக்காலகட்டத்தில் தான் திதரோ என்பவர் கலை களஞ்சியத்தை ஏற்படுத்துகிறார். உலகத்தில் உள்ள அனைத்து விஷயங்களையும் அதில் தெரிந்து கொள்ளலாம். அந்த கலை களஞ்சியத்திலும் அரசாங்கத்துடைய முடிவுகள் பற்றியும் அரசாங்கம் பற்றியும் அவர் ஏராளமான விளக்க உரைகளை கொடுக்கிறார். இப்படி பிரெஞ்சு புரட்சியில் எழுத்தாளர்கள் பங்களிப்பு மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அன்பு மாணவர்களே, தற்பொழுது பிரெஞ்சு புரட்சியின் தொடக்கம் பற்றி பார்க்க போகிறோம். இது போன்ற காரணங்களால் பிரெஞ்சு புரட்சி தொடங்குகிறது. என்ன நடக்கிறது என்று பார்க்கலாம். பொருளாதார நெருக்கடி வந்துவிட்டது. பொருளாதாரம் சீர்கெட்டு விட்டது. மன்னருக்கு என்ன செய்ய வேண்டும் என்று புரியவில்லை. அவருக்கு ஒரே வழி, வரி போட வேண்டும். வரியை வசூலிப்பதற்காக, வரியை புதிதாக போடுவதற்காக பிரெஞ்சு நாட்டுடைய முப்பேராயம், அதுதான் சட்டமன்றம் என்று சொல்வார்கள், அந்த முப்பேராயத்தை கூட்டுகிறார். அனைவரும் வருகிறார்கள். வெர்சைல்ஸ் மாளிகையில் நடைபெறுகிறது. மதகுருமார்களின் சார்பாக 300 பேர் கலந்து கொள்கிறார்கள். நிலப்பிரபுக்களின் சார்பாக 300 பேர் கலந்து கொள்கிறார்கள். சாதாரண பொதுமக்களின் சார்பாக 600 பேர் கலந்து கொள்கிறார்கள். கலந்து கொள்ளும் பொழுது அங்கு என்ன முடிவெடுக்கப்படுகிறது என்றால், புதிதாக செய்யக்கூடிய திட்டங்களுக்கோ அல்லது புதிதாக செய்யக்கூடிய நடைமுறைகளுக்கோ ஒரு பிரிவுக்கு ஒரு வாக்கு என்று சொல்கிறார்கள். ஒரு பிரிவு என்றால் மதகுருமார்கள் ஒரு பிரிவு, நிலப்பிரபுக்கள் ஒரு பிரிவு, சாதாரண பொதுமக்கள் ஒரு பிரிவு, இப்படி சொல்கிறார்கள். ஆனால் சாதாரண பொதுமக்கள் என்ன சொன்னார்கள் என்றால், ஒவ்வொரு பிரிவுக்கு ஒரு வாக்கு கொடுக்கக்கூடாது, எத்தனை பேர் பங்கு கொண்டார்களோ அனைவருக்கும் வாக்கு கொடுக்க வேண்டும், ஒவ்வொருவருக்கும் ஒரு வாக்கு என்று வலியுறுத்துகிறார்கள். அதை யாரையும் செவிசாய்க்கவில்லை. ஆதலால் சட்டமன்றத்திலிருந்து 1789 ஜூன் 17ஆம் நாள் சாதாரண பொதுமக்கள் எல்லாம் வெளியேறுகிறார்கள். இப்படித்தான் பிரெஞ்சு புரட்சி தொடங்குகிறது. சாதாரண பொதுமக்கள்
சட்டமன்றத்தை விட்டு வெளியே சென்று விட்டார்கள். இந்த நேரத்தில் சாதாரண பொதுமக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு மைதானத்தில் ஒன்று கூடுகிறார்கள். அந்த மைதானத்திற்கு பெயர் டென்னிஸ் மைதானம். அந்த மைதானத்தில் ஒன்று கூறி ஒரு உறுதிமொழி எடுத்துக் கொள்கிறார்கள். அதுதான் டென்னிஸ் மைதான உறுதிமொழி. 1789 ஜூன் 20ஆம் நாள் டென்னிஸ் மைதானத்தில் சாதாரண மக்கள் எல்லாம் ஒன்று கூடுகிறார்கள். அரசின் அதிகாரங்கள் குறைக்கப்பட வேண்டும், புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் என்று முழங்குகிறார்கள். அதுவரை நாங்கள் சட்டமன்றத்தில் கலந்து கொள்ள மாட்டோம் என முழங்குகிறார்கள். இப்படி அழகான இந்த கூட்டத்திற்கு யார் தலைமை தாங்கினார் என்றால் மிராபு என்பவரும் அபேசியஸ் என்பவரும் தலைமை தாங்குகிறார். இதுதான் டென்னிஸ் மைதான உறுதிமொழி. இப்பொழுது பிரெஞ்சு நாட்டு மக்கள் போராட்ட களத்தில் இறங்குகிறார்கள். தெருவே போராட்ட களமாக மாறுகிறது. இத்தருணத்தில் பிரான்சில் விளையாட்டங்கள் அதிகரிக்கிறது. விளையாட்டத்தை கண்டித்து பொதுமக்கள் அனைவரும் ஒன்று கூடி தெருவில் போராட்டமாக செல்கிறார்கள். அத்தருணத்தில் செல்லும் வழியில் பாஸ்டல் சிறைச்சாலை என்று ஒரு சிறைச்சாலை இருக்கிறது. அந்த சிறைச்சாலை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மன்னராட்சியின் பொழுது மன்னருக்கு எதிராக யாரெல்லாம் கலகம் செய்கிறார்களோ, யாரெல்லாம் புரட்சி செய்கிறார்களோ அவர்களையெல்லாம் கைது செய்து வைத்திருக்கக்கூடிய இடம்தான் பாஸ்டல் சிறைச்சாலை. அந்த சிறைச்சாலையை போராட்டக்காரர்கள் தகர்க்கிறார்கள். 1789ஆம் ஆண்டு ஜூலை 14 நாள் பாஸ்டல் சிறைச்சாலை தகர்த்து எறிகிறார்கள். அங்கிருந்த கைதிகளை தங்கள் போராட்டங்களுக்கு இணைத்துக் கொள்கிறார்கள். இந்த நாள் பிற்காலத்தில் பிரெஞ்சின் தேசிய தினமாக கொண்டாடப்படுகிறது. ஜூலை 14 பிரான்சுடைய தேசிய தினமாக கொண்டாடப்படுகிறது. மூன்றாவது பிரிவான சாதாரண மக்கள் ஒன்று கூடி புதிய சட்டமன்றம் ஏற்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறார்கள். அதுவும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அடுத்த தலைப்பாக தேசிய சட்டமன்றம். தேசிய சட்டமன்றம் என்பது அரசியலமைப்பால் ஏற்படுத்தப்படுகிறது. தேசிய சட்டமன்றம் என்பது மன்னர் ஒப்புதல் கொடுத்து விட்டார். 1791 புதிய தேசிய மன்றம் அமைக்கப்படுகிறது. அந்த தேசிய சட்டமன்றம் என்ன செய்கிறது என்றால் பிரான்சுக்கு என்று தனியாக ஒரு அரசியலமைப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று கூறுகிறது. அதன்படி அரசியலமைப்பை ஏற்படுத்துகிறார்கள். அந்த அரசியலமைப்பு எதன் அடிப்படையில் எழுதப்பட்டது என்றால் 1789 ஆகஸ்ட் 26ஆம் நாள் மனிதன் மற்றும் குடிமகனின் உரிமை பிரகடனம் என்ற பிரகடனத்தை வெளியிட்டார்கள். அந்த பிரகடனத்தை அடிப்படையாக வைத்து அரசியலமைப்பை ஏற்படுத்துகிறார்கள். அந்த பிரகடனத்தில் என்ன சொல்லப்பட்டிருந்தது? மக்கள் ஒப்புதல் இல்லாமல் வரி உயர்த்தக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் தனிமனித உரிமைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். மன்னருடைய அதிகாரங்கள் குறைக்கப்பட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் தாமஸ் ஜெபர்சன் என்பவர் எழுதிய மனிதர்கள் பிறப்பில் சுதந்திரமாகவும் உரிமைகளில் சமமாகவும் உள்ளனர் என்ற கருத்தையும் அந்த பிரகடனத்தில் வைத்தார்கள். இதன் அடிப்படையில் தான் புதிதாக ஒரு அரசியல் அமைப்பு ஏற்படுத்தப்படுகிறது. அடுத்த தலைப்பாக நாம் புதிய அரசியல் அமைப்பு என்ற தலைப்புக்கு போவோம். இந்த புதிய அரசியலமைப்பு என்ன சொல்கிறது என்றால் அதிகாரங்களை பிரித்து கொடுக்க வேண்டும், அதிகாரங்கள் ஒரே இடத்தில் இருக்கக்கூடாது, சட்டமன்றத்திற்கு உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும், வரி செலுத்தும் 25 உடைய அனைவருக்கும் வாக்குரிமை கொடுக்க வேண்டும், சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்று கூறிய அந்த பிரகடனத்தை முகப்புரையாக வைக்கிறார்கள். இதுதான் புதிய அரசியல் அமைப்பு. இப்படி போய்கிட்டே இருக்கு. இந்த நேரத்தில் பெண்களும் பிரெஞ்சு புரட்சியில் கலந்து கொள்கிறார்கள். ஏராளமான பெண்கள் வெர்சைல்ஸ் மாளிகையை நோக்கி அணிவகுத்து செல்கிறார்கள். அரச அவைக்குள்ளே சென்று விட்டார்கள். அரச குடும்பத்தினரை சிறைப்படுத்தி விட்டார்கள். அந்த நேரத்தில் பெண்களுக்கு ஒரு வருத்தம் வருகிறது. ஏனென்றால் மனிதன் மற்றும் குடிமக்கள் உரிமைகள் பிரகடனத்தில் பெண்களுக்கு எந்தவித முன்னுரிமையும் கொடுக்கவில்லை. இந்த நேரத்தில் பெண்கள் சற்று தொய்வடைந்தார்கள். ஒலிம்பே டி கோச்சஸ் என்பவர் பெண் சமத்துவத்திற்கு எதிராக குரல் கொடுக்கிறார். இப்படித்தான் பிரான்ஸ் நாட்டுடைய பெண்கள் நிலை இருந்தது. அடுத்த கட்டமாக இந்த நேரத்தில் 16ஆம் மொழி என்ன செய்தார்? எப்படியாவது புரட்சியை ஒடுக்க வேண்டும் என்பதற்காக பிரஷ்யாவோடும் ஆஸ்திரியாவோடும் மறைமுக பேச்சுவார்த்தை நடத்துகிறார். இது தேசிய சட்டமன்றத்திற்கு தகவல் தெரிகிறது. மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அந்நிய நாட்டை எதிர்ப்பதற்கு தயாராகிறார்கள். மார்சைல்ஸ் என்ற இடத்தில் மார்சைலைஸ் என்ற ஒரு பாடலை பாடிக்கொண்டு அந்நியரை எதிர்த்து போகிறார்கள். இந்த பாடல் தான் பிறகு பிரான்சின் தேசிய கீதமாக அறிவிக்கப்படுகிறது. இந்த நேரத்தில் பிரெஞ்சு அரசாங்கத்தில் பல குழுக்களாக பிரிகிறார்கள்.
முதல் குழு தேசிய பாதுகாவலர் படை, அதுக்கு தலைமை தாங்கியவர் லபாயட். அதன் பிறகு பிரெஞ்சு புரட்சியின் மிக முக்கியமான பங்களிப்பை அளித்தது தான் ஜேகோபியன் குழு. அதனுடைய தலைவராக மேக்சிமிலியன் ரோபஸ்பியர் இருக்கிறார். அடுத்து இவர்கள் எப்படி இருந்தார்கள் என்றால், கால் சட்டை போட்டிருந்தார்களாம், முட்டுக்கு கீழே தெரிகிற மாதிரி உள்ள கால் சட்டை அணிந்திருந்தார்களாம். அதைத் தொடர்ந்து கார்டிலியர் கிளப் என்ற ஒரு குழு இருந்தது. அந்த குழுவுக்கு டாண்டன் அவர்கள் தலைமை வகித்தார். இப்படி பல்வேறு குழுக்களாக பிரிந்து கொண்டே செல்கிறார்கள். ஜாகோபியன் குழுவில் இருந்தே ஒரு பிரிவு பிரிகிறது. அதற்கு தலைமை தாங்கியவர் பிரிசாட். அதனாலே அவருடைய பெயரை வைத்தார்கள். அந்த குழுவுக்கு பெயரே பிரிசிடானியர்கள் அப்படி என்று பெயர் வைக்கிறார்கள். அடுத்ததாக புதிதாக ஒரு தேசிய பேரவையை ஏற்படுத்துகிறார்கள். ஏற்படுத்தி அது யாருடைய தலைமையில் செல்கிறது என்றால், அந்த ஜேகோபியன் கிளப்புடைய தலைமையில் செல்கிறது. 1792 செப்டம்பர் மாதம் தேசிய பேரவையை ஏற்படுத்தி விட்டார்கள். அரசரை கைது செய்து விட்டார்கள். புதிய சட்டமன்றமாக தேசிய பேரவையை ஏற்படுத்துகிறார்கள். ஏற்படுத்தி அரசரை கைது செய்ய வேண்டும், புதிதாக தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என முடிவு செய்கிறார்கள். இந்த நேரத்தில் புரட்சியில் மிகப்பெரிய சிக்கல் வருகிறது. அது என்னவென்றால் செப்டம்பர் படுகொலை. செப்டம்பர் படுகொலை என்பது பிரெஞ்சு புரட்சியிலே ஒரு மிகப்பெரிய கரும்புள்ளியாக மாறிவிட்டது. ஏனெனில் அந்த காலத்தில் புரட்சியாளர்கள் புரட்சியை தவறாக வழிநடத்தி விட்டார்கள். மன்னருக்கு யாரெல்லாம் ஆதரவாக இருந்தார்களோ அனைவரையும் கொலை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். 1792 செப்டம்பர் 2ஆம் நாள் அபே சிறையில் தொடங்கி பல சிறைகளில் உள்ள யாரெல்லாம் மன்னருக்கு ஆதரவாக இருந்தார்களோ அவர்களை எல்லாம் கொலை செய்கிறார்கள். இந்த கொலை 4 நாட்கள் தொடர்கிறது. தொடர்ந்து பல்வேறு இடத்தில் பல்வேறு விதமாக கொலை செய்யப்படுகிறார்கள். மனிதரை கொலை செய்வதற்காகவே கில்லட்டின் என்ற இயந்திரம் கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த கில்லட்டினை பயன்படுத்தி ஏராளமானவர்களை கொலை செய்கிறார்கள். கிட்டத்தட்ட 1200 கைதிகள் கொல்லப்பட்டனர். அந்த நேரத்தில் 1793ஆம் ஆண்டு ஜனவரி 21இல் மன்னரும் கொலை செய்யப்படுகிறார். பிறகு அவருடைய மனைவியும் கொலை செய்யப்படுகிறார். இதற்கு கில்லட்டினை பயன்படுத்தினார்கள். கில்லட்டின் ஏற்கனவே சொன்னேன், மனித உயிரை பலியிடுவதற்காகவே ஒரு இயந்திரம் தயார் செய்தார்கள். அந்த இயந்திரம் தான் கில்லட்டின். இப்படி போய் கொண்டே இருக்கிறது. 1792 இருந்து 1794 வரை இது ஒரு மிகப்பெரிய பயத்தில் உள்ள காலமாக சொன்னார்கள். அதுக்கு பேரே பயங்கர ஆட்சின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட இந்த இடைப்பட்ட காலத்தில் ரோபஸ்பியர் தன்னுடைய அதிகாரத்தை எல்லாம் தானே எடுத்துக்கொண்டு அதை தவறாக பயன்படுத்த ஆரம்பித்தார். யாரெல்லாம் தனக்கு எதிரியாக இருந்தார்களோ அவர்களை எல்லாம் கொலை செய்வது. அவர் சொன்ன காரணம் மன்னராட்சிக்கு எதிராக இருந்தார்கள் என்று சொல்லிக் கொண்டார். ஆனால் அவருக்கு எதிரியாக யாரெல்லாம் இருந்தார்களோ அவர்களையும் கொலை செய்தார். எடுத்துக்காட்டாக மிக முக்கியமான தலைவர் டாண்டன், அவர் ரோபஸ்பியரால் படுகொலை செய்யப்படுகிறார். இப்படி தன் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துகிறார் ரோபஸ்பியர். ஆனால் 1794இல் அவரும் கில்லட்டினால் கொலை செய்யப்படுகிறார். இப்படித்தான் அந்த தேசிய பேரவையுடைய ஆட்சி முடிவடைகிறது. இந்த நேரத்தில் பிரெஞ்சு புரட்சியில் என்ன நடக்கிறது அப்படின்னு பார்த்தால், மன்னராட்சிக்கு சாதகமானவர்கள் எல்லாம் ஒன்று கூடி விட்டார்கள். அயல்நாட்டிலிருந்து மன்னருக்கு சாதகமானவர்கள் எல்லாம் பிரெஞ்சுக்கு வந்து விட்டார்கள். என்ன நடக்கிறது என்று யாருக்கும் புரியவில்லை. அந்த நேரத்தில் அங்கு இருந்த புரட்சியாளர்கள் இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு முடிவெடுக்கிறார்கள். என்ன முடிவு என்பதை நாம் பார்ப்போம். இதில் இறக்குனர் குழு என்ற தலைப்பில் நாம் இருக்கிறோம். புரட்சியை வெறுத்தவர்கள் எல்லாம் ஒன்று கூடி விட்டார்கள். மன்னருக்கு சாதகமானவர்கள் எல்லாம் ஒன்று கூடி விட்டார்கள். மன்னருக்கு சாதகமாக தெருவில் இறங்கி கிளர்ச்சி செய்கிறார்கள். இதற்கு மறைமுகமாக வரக்கூடிய பாடத்தில் நாம் பார்க்க போகிறோம். மிக சிறந்த ஆளுமையான நெப்போலியன் போனபார்ட்டும் உதவுகிறார். இந்த சிக்கலை தீர்ப்பதற்காக பிரான்ஸ் நாட்டுடைய அரசாங்கத்தை 5 பேர் அடங்கிய குழுவிடம் ஒப்படைத்து விடுகிறார்கள். அந்த ஐவர் குழு தான் தொடர்ந்து செயல்படுகிறது. ஆனால் பிற்காலத்தில் 1799இல் அந்த ஐவர் குழு கலைக்கப்பட்டு நெப்போலியன் அதை கையில் எடுக்கிறார். பிறகு 1804ஆம் ஆண்டு பிரான்சின் மன்னராகவே பட்டம் சூட்டிக் கொள்கிறார். இது வரக்கூடிய பாடத்தில் நாம் பார்ப்போம். அன்பு மாணவர்களே, நாம் இது நாள் வரை பார்த்தது பிரெஞ்சு புரட்சியினுடைய போக்கு, அரசியல் அமைப்பு, அதுக்கடுத்தது தேசிய சட்டமன்றம், தேசிய பேரவை, இது போன்ற தலைப்புகள் எல்லாம் பார்த்தோம். அடுத்ததாக பிரெஞ்சு புரட்சியின் தாக்கம். இந்த பிரெஞ்சு புரட்சி என்ன நடந்தது? உலக வரலாற்றில் பிரெஞ்சில் ஒரு விஷயம் நடந்தால் அது அப்படியே உலகம் முழுக்க பரவும்.
எடுத்துக்காட்டாக சொல்வார்கள், பிரான்சில் ஒரு நிகழ்ச்சி நடந்தால் அது அப்படியே அதனுடைய விளைவு ஐரோப்பா முழுக்க பரவும் என்பார்கள். அப்படித்தான் இந்த பிரெஞ்சு புரட்சி உலக நாடுகளுக்கெல்லாம் ஒரு முன் உதாரணமாக இருந்தது. இந்த பிரெஞ்சு புரட்சி என்ன தாக்கத்தை ஏற்படுத்தியது? சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்ற கருத்தை உலகிற்கு கொடுத்தது இந்த பிரெஞ்சு புரட்சி தான். அது மட்டும் இல்லாமல் பிரான்சில் 16ஆம் நூற்றாண்டு ஆட்சிக்கு முடிவு வந்தது. பிரான்சில் இனிமேல் மன்னராட்சி தூக்கி எறியப்பட வேண்டும் என்ற கருத்து தோன்றியது. நிலமானிய முறை ஒழிக்கப்பட்டது. அனைவருக்கும் அனைத்து விதத்தையும் பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்ற குரல்கள் ஒலித்தது. அது மட்டும் இல்லாமல் திருச்சபையினுடைய அதிகாரம் குறைக்கப்பட்டது. என்ன திருச்சபையினுடைய அதிகாரம்? மன்னரையே கட்டுப்படுத்தக்கூடிய நிலையில் திருச்சபை இருந்தது. ஆதலால் திருச்சபைக்கு அதிக அதிகாரம் கொடுக்கக்கூடாது என்பதற்காக திருச்சபையினுடைய அதிகாரத்தை குறைக்கிறார்கள். அதற்கு அடுத்ததாக தனி மனித உரிமையை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தார்கள். இதையும் தாண்டி அடிமை முறையை ஒழித்தார்கள். இதுதான் பிரெஞ்சு புரட்சியுடைய தாக்கம். சரிங்களா? ஆதலால் இந்த பாடத்தில் பிரெஞ்சு புரட்சி என்றால் என்ன, பிரெஞ்சு புரட்சியின் பொழுது அங்கிருந்த சூழ்நிலை என்ன, அது மட்டும் இல்லாமல் அரசியல் காரணங்கள் என்ன, சமூக காரணங்கள் என்ன, பொருளாதார காரணங்கள் என்ன, பொதுமக்களுடைய நிலை எப்படி இருந்தது, மதகுருமார்கள் என்ன செய்தார்கள், நிலப்பிரபுக்கள் என்ன செய்தார்கள், விவசாயிகளுடைய நிலை எப்படி இருந்தது, இது போன்ற கருத்தை எல்லாம் நாம் இதில் உள்வாங்கியிருக்கிறோம். குறிப்பாக பிரெஞ்சு புரட்சியின் போக்கின் போது பெண்களின் நிலை எப்படி இருந்தது, அது மட்டும் இல்லாமல் பெண்கள் தன்னுடைய பங்களிப்பை எப்படி கொண்டு வந்தார்கள், புதிதாக உருவாக்கப்பட்ட அரசியலமைப்பு எப்படி இருந்தது, அந்த அரசியலமைப்பின் சரத்துகள் என்ன, இதை தாண்டி செப்டம்பர் படுகொலை, மிகப்பெரிய படுகொலை, மன்னருக்கு எதிராக செல்கிறார்கள் என்று கூறி ஏராளமான மக்களை படுகொலை செய்தார்கள். அது செப்டம்பர் படுகொலை என அழைக்கப்பட்டது. அதன் பிறகு மன்னராட்சி எப்படி தூக்கி எறியப்பட்டது, மன்னரை கில்லட்டின் மூலம் கொலை செய்தது, இதையெல்லாம் நாம் இந்த பாடத்தில் பார்த்தோம். பாடத்தின் இறுதியாக உங்களோடு ஒரு சில கேள்விகளை கேட்க விரும்புகிறேன். பிரெஞ்சு புரட்சியின் பொழுது பிரான்சின் மன்னர் யார்? பதினாறாம் லூயி. அடுத்ததாக பிரெஞ்சு குடிமக்கள் செலுத்திய நிலவரியின் பெயர் என்ன? பிரெஞ்சு குடிமக்கள் செலுத்திய நிலவரியின் பெயர் என்ன? டெய். நன்றி மாணவர்களே, நாம் மற்றொரு தலைப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.